வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்பைசி சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சிரும். அதனால் மெதுவாக வறுத்து விடுங்க வாசனை வர வரைக்கும். இது கூட 4 வரமிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம், கலருக்காக மட்டும்தான். நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு மணி நேரம் இதை நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இதை கலந்து விட்டு இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. இதை மூடி வச்சு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இடையில கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இது 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது தோசை, சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா, தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் இதில் தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா தக்காளி சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். சூப்பரான ஸ்பைசி சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.